ஆர்பி சிவஜி அவர்கள் நான் கூட படம் பண்ணலை, இருந்தால் கூட எனக்கு வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர். நிறைய வாட்டி நாம் வந்து மீட் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 4 months பிஃபோர் ஆதித்யராம் ஸ்டூடியோவில் ஜெயலலிதா ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டார். வந்து 99 படம் எடுத்துட்டேன், 100 படம் எடுத்து முடிச்சுட்டு நான் ரிட்டையர் ஆகலை. ஸோ 100 படம் நீங்கள் ஆக்ட் பண்ணணும், 2-3 ஸ்டோரி ரைட்டர்ஸ் வச்சுருக்கேன், நீங்கள் கேட்டு டெஃபினட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் 100% பண்ண சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் 2 months பிஃபோர் கேஎஸ் ரவிக்குமார் அவர் சொன்னார், வந்து ஆல்ரெடி அவங்க வந்து எத்தனையோ டைரக்டர்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க, நம்ம டைரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு பெரிய விழா நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ வந்து ஒரு மிகப்பெரிய மனிதர். இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எத்தனையோ டெக்னீஷியன்ஸ் வேலைக்காரங்கெல்லாம் அந்த வேலை கொடுத்தவர். அவர் வந்து 99 படம் எடுத்திருக்காங்க. எந்த படத்துலையும் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வந்தது கிடையாது. அப்படி வந்தால் கூட ஸ்ட்ரைட்டாக வந்து யார் பிரச்சனை பண்ணாங்களோ, பிரச்சனை உருவாச்சோ அவங்க வீட்டுக்கே போயிட்டு என்ன பண்ணலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே டைரெக்டாக இது பேசிட்டு அங்கேயே முடிச்சுட்டு ஒரு காஃபி கொடுங்க, அந்த காஃபி சாப்பிட்டு வந்துட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலான மனிதர். அந்த காலத்தில் வந்து ஸ்டாண்ட் பை மே சின்ன பதிவார் படிக்க ரொம்ப நாணயம், நேர்மை, கடின உழைப்பு, தெய்வ பக்தி. அவர் மாதிரி நான் ஆர்பி சிவஜி அவர்கள் நான் பார்த்தேன். எப்போவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக